பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நம்புகிற மோசேயை உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான் என்று இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தை எழுதிய மோசேயை யூத தேசத்தாரால் பெரிதும் மதிக்கப்பட்டார். அவருடைய போதனைக்கு விரோதமாக எதையும் செய்ய மாட்டார்கள். நியாயப்பிரமாணத்தில் கீழ்ப்படுவதால் தான் நித்திய ஜீவனை கண்டடைய முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆகவே யோவான் 5:45 தம்மை எதிர்க்கும் யூத தலைவரிடம் இயேசு இவ்வாறு சொன்னார், நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் நம்புகிற மோசேயை உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான், ஏனென்றால் அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே என்று குறிப்பிடுகிறாரு. நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவராகிய மோசே நியாயப்பிரமாணத்தை மீறுகளுக்கு எதிராகவே சாட்சியிடுகிறார் என்பதே இந்த வசனத்தில் பொருளாகும். தங்களை நீதிமானாக்க மோசேயோட நியாயப்பிரமாணத்தை அவர்கள் நம்பினார்கள். ஆனால் உண்மையில் மோசே அவர்களுக்கு விரோதமாகவே சாட்சி கொடுக்கிறான். நியாயப்பிரமானது பரிசுத்தமானது, நல்லது, ஆனால் அது ரட்சிக்க முடியாது. அது பாவத்தை மட்டுமே அம்பலப்படுத்த முடியும். மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறானே என்று இயேசு சொல்வதன் மூலமாக மோசே ஆனவர் உபாகமம் 18:15 உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக நடுவே எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுங்கள் என்பதை இயேசு முன் காட்டுகிறாரு. எனவே இயேசுவை நிராகரிப்பது என்பது வரவிருக்கும் தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று மோசேயின் கட்டளை மீறுவதாகும். மோசேயின் நியாயபரமான பாவத்தை வெளிப்படுத்த நமக்கு இரட்சகர் தேவை என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே இயேசு மோசே எழுதியதை நிறைவேற்றி நித்திய ஜீவனை நமக்கு அளிக்கிறாரு. இயேசுவை நிராகரிப்பது நியாயபரமானத்தின் நோக்கத்தை தவறுவதாகும். ஏனென்றால் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நீதி உண்டாயிருக்கும்படி கிறிஸ்துவை நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். ரோமர் 10:4 தெளிவுபடுத்துகிறது. ஆகவே வேதத்தை அறிந்திருந்தால் மட்டும் போதும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற தவறான ஒரு புரிதலை இயேசு இங்கு சரி செய்கிறாரு. நித்திய ஜீவன் வேதத்தில் மட்டும் காணப்படவில்லை, ஆனால் வேதம் சுட்டிக்காட்டும் நபராக இயேசுவிடம் காணப்படுகிறது. நாம் வேதத்தை சரியாக வாசித்தால் மாத்திரமே நாம் இயேசுவை ஆராதிக்கவும் அவரது இரட்சிப்பின் பணியின் நம்பிக்கை வைக்கவும் கீழ்ப்படுதலுடன் அவரை பின்பற்றவும் நம்மை வழிநடத்தும். ஆகையால் வேதத்தை சரியாக வாசிப்பது என்பது தேவனுடைய மீட்பின் திட்டம் கிறிஸ்துவில் நிறைவேறுவதை காண்பதாகும். ஆமென்.